D'être là ce matin avec ma famille. எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்க மத்தியில என்னுடைய குடும்பத்தோட எனக்கு காலைவேளையில உங்களோட இருக்கிறது. Avec ma femme qui s'appelle Claudia. என்னுடைய மனைவிக்கு பேர் க்ளோதியா. Avec notre fille aînée qui s'appelle Eva. Tu peux te lever. Comme ça on sait qui c'est. பிள்ளைக்கு பேர் ஏவா. Et notre deuxième fille, Marie. இரண்டாவது பிள்ளை வந்து மகி. Et on est vraiment heureux de pouvoir être parmi vous ce matin. உங்கள் மத்தியில இருக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. Vraiment merci infiniment pour votre invitation. இந்த வரவேற்புக்கு நன்றி. Parce que je crois que je sais que dimanche passé vous avez déjà invité, d'autres personnes de l'église étaient là. போன ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல வேற எங்க சர்ச்சில் இருந்து வேற அங்க வந்தவங்க. Et quand on a reçu l'invitation de Johnson, j'ai dit mais Johnson dimanche prochain je peux pas, mais dimanche suivant je peux. அப்ப ஜான்சன் கூப்பிடுங்க நாங்க சொன்னோம் போன ஞாயிற்றுக்கிழமை வர முடியல இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க வர முடியல. Et je crois dans cette invitation que l'Église nous fait, de pouvoir venir participer avec vous à votre culte. இந்த இன்விடேஷன் வந்து இந்த சர்ச் எங்களுக்கு கொடுக்கிற இன்விடேஷன் உங்களோட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு. Eh bien, je crois que c'est ce que le Saint-Esprit est en train de faire. நான் நினைக்கிறேன் இது பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுகிற ஒரு விஷயம். Je ne pense pas que c'est juste une envie de vous-même qui vient comme ça, de on va inviter les autres. இது எங்களுடைய விருப்பம் மட்டும் கிடையாது மற்றவங்களை நாங்க கூப்பிடுறது என்று இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு விஷயம். C'est l'Esprit de Dieu பரிசுத்த ஆவியானவர் தான் இதை ஏவுகிறார். qui réunit son Église அவர் தன்னுடைய சபையை ஒன்று கூட்டுகிறார். afin que nous puissions être ensemble, நாங்க எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஊழியம் பண்ணுவதற்கு. afin que nous puissions nous connaître. ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு. Parce que quand j'irai dans Delémont, quand j'irai à pied dans les rues de Delémont நான் வந்து தொலைமோடைய வீதிகள்ல நடக்க et que je vous croise, உங்களை பார்க்க je ne vais pas me dire il faut que j'aille l'évangéliser. நான் நினைக்க மாட்டேன் உங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும் என்று. C'est une sœur en Christ. நான் நினைப்பேன் இது என்னுடைய சகோதரி கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய சகோதரி அப்படின்னு. Amen. Et je crois que le Seigneur, l'Esprit de Dieu veut en faire en sorte que, en tant que chrétiens, en tant qu'enfants de Dieu, nous puissions nous connaître. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வாஞ்சை கூட நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமாய் ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கிறனால. Et si aujourd'hui nous sommes là, இன்னைக்கு நாங்க இருக்கிறதுக்கு காரணம் eh bien je crois que c'est grâce à un homme. ஒரே ஒரு நபர் தான் அதுக்கு பொறுப்பு. Et j'aimerais honorer Johnson. ஜான்சனை கனப்படுத்தணும். C'est grâce à un homme, c'est Johnson. ஜான்சன் மூலமா J'aimerais honorer ta fidélité et ton amour pour ton église, ton pays. ஜான்சனை நான் கனப்படுத்துறேன். உன்னுடைய உண்மைக்கும் உன்னுடைய இந்த சபைக்கும் இந்த உன்னுடைய நாட்டுக்கும் நீ கொடுக்கிற இந்த உண்மைத்துவம். Parce que je crois que tu as toujours été fidèle. Les dimanches, tu venais à l'église, ici à Delémont, avec ton papa et ta famille et ta communauté. நீ வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்க வர நீ ஆண்டுக்கு ஊழியம் செய்யறதுக்கு உன்னோட அப்பா தம்பி அக்கா அம்மாவோட சேர்ந்து. Et en même temps, le dimanche soir, parce que nous, on se retrouve le dimanche soir, நீ ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட எங்க சபைக்கு வருது. on voyait Johnson arriver à l'église chez nous. எங்க சபையில ஜான்சன் வருவாரு. Et gentiment, il était dans les relations avec le groupe de jeunes. கொஞ்சம் கொஞ்சமா அவன் எங்களுடைய சபையின் வாலிப பிள்ளைங்களோட சேர்ந்து அவன் ஒரு நட்பு உருவானது. Et gentiment, il s'est dit mais si vous avez besoin aussi d'aide dans la technique ou autre, je me mets à disposition aussi. அவன் சொன்னான் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா டெக்னிக்கல் உதவி ஏதாவது வேணும்னா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். Et dans cette fidélité, இந்த உண்மைத்துவத்துல eh bien, Johnson a fait en sorte que nous puissions nous connaître. நாங்க ஜான்சனை தெரிஞ்சுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். Et je crois que Dieu va faire vraiment encore de grandes choses avec toi. ஆண்டவர் உன் மூலமா பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Tu es un instrument dans les mains de Dieu நீ ஆண்டவருடைய கையில ஒரு ஆயுதமா இருக்கிற. où tu fais les ponts entre les cultures. நீ வந்து இந்த கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டுற. Amen. Amen. Quand on prend ici l'Europe, நாங்க யூரோப்பை எடுத்துக்கொண்டால் il y a quand même 2000 ans d'histoire d'église. 2000 வருஷ சபை உடைய சரித்திரம் இருக்கு. Et puis que dans ces 2000 ans d'histoire de l'église, eh bien, on pourrait presque dire que l'Europe a été christianisée. இந்த 2000 வருஷத்துல நாங்கள் சொல்லலாம் யூரோப் வந்து கிறிஸ்தவ நாடா மாறி இருக்கு அப்படின்னு. Et qu'à travers l'Europe, l'église a envoyé des gens en mission. யூரோப்பின் மூலமா நிறைய ஜனங்கள் மிஷனரியா அனுப்பப்பட்டிருந்தாங்க.
Et puis, par exemple, je prends l'exemple que tout d'un coup, des Européens, des Suisses ou autres sont allés en Afrique. சில யூரோப்பியன்ஸ் சுவிஸ் ஆட்கள் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்க. Et puis, ils annonçaient l'évangile en Afrique. ஆப்பிரிக்கால போய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்காங்க. Et des fois, on a entendu ces remarques de gens africains சில நேரம் இந்த ஆப்பிரிக்கன்ஸ் வந்து சொல்றது நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். qui disaient « Ah, en fait, Jésus, c'est le Dieu des Blancs. அவங்க சொல்லியிருப்பாங்க இயேசு வந்து வெள்ளைக்காரர்கிட்ட கடவுள் அப்படின்னு. » Et puis, j'aimerais dire que Jésus, il n'est pas le Dieu des Blancs. நான் சொல்ல விரும்புறேன் இயேசு வந்து வெள்ளைக்காரரோட கடவுள் கிடையாது. Parce que si on reprend bien en arrière, dans le temps, முன்னால நாங்க பார்த்தோம் என்றால் on voit que Jésus, en fait, que Dieu se fait connaître à travers un homme. நாங்க பார்க்கலாம் ஆண்டவர் வந்து ஒரு நபர் மூலமா தன்னை தெரிவுபடுத்திக் கொள்றாரு. Et que cet homme s'appelait Abraham. அது யார் தெரியுமா? ஆபிரகாமின் மூலமா. Et que Abraham, il venait de l'Irak ou l'Iran. ஆபிரகாம் வந்து ஈரான் என்கிற நாட்டில இருந்து சேர்ந்தவர். Et tout d'un coup, ce Dieu unique அப்ப இந்த கடவுள் se fait révéler à Abraham அவர் தம்மை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி et se fait révéler où tout d'un coup, Abraham entend la voix அவர் தம்மை வெளிப்படுத்தி ஆபிரகாம் திடீர்னு ஆண்டவரோட குரலை கேட்கிற அளவுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். il entend la voix d'un Dieu qui lui dit « Abraham, quitte ton pays. அவருக்கு சத்தம் கேக்குது. ஆண்டவரோட சத்தம் என்னன்னா ஆபிரகாம் உன் தேசத்தை விட்டு வெளியே வா என்று. » Et que Abraham, dans sa culture, ஆபிரகாமுடைய கலாச்சாரத்தில் il était au milieu d'une nation, அவனுடைய தேசத்தின் நடுவில் இருந்தான். au milieu d'un peuple ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இருந்தான். qui adorait plusieurs dieux. அவர்கள் வந்து அநேக கடவுளை வணங்குற ஒரு தேசமா இருந்தது. Et là, au milieu de ce que Abraham pouvait vivre, ஆபிரகாம் அதன் மத்தியில வாழ்ந்திருக்கலாம். l'Éternel des armées ஆனா ஆண்டவர் எல்லா என்னது எல்லா சேனைகளின் கர்த்தர் ce Dieu unique vraiment se révèle à lui. இந்த கடவுள் வந்து ஆபிரகாமிடத்தில் தம்மை வெளிப்படுத்துகிறார். Et pour la première fois dans la vie d'Abraham, ஆபிரகாமின் வாழ்க்கையில் முதல் தடவையாக au milieu de toute cette croyance où il y avait plusieurs dieux, இந்த எல்லா கடவுளை வணங்குற இந்த தேசத்தின் நடுவில் il entend la voix d'un Dieu. ஒரே ஒரு கடவுளுடைய அந்த குரல் அவருக்கு கேட்கிறது. Et en fait, dans toute l'histoire, ce Dieu se présente à Abraham comme le Dieu unique. இந்த முழு கதையில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்னா ஒரே கடவுளா தம்மை வெளிப்படுத்துகிறார். Il se présente à Abraham comme le Dieu qui a créé le ciel et la terre. அவர் ஆபிரகாமிடத்தில் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார். Et il appelle Abraham à quitter son pays அவர் ஆபிரகாமை அழைக்கிறார் தன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே வரும்படியாக. et à marcher avec lui. அவரோட சேர்ந்து நடக்கிறதுக்கு அவனை அழைக்கிறார். Comme quitter toute la croyance qu'il avait avant அவனுக்கு இருந்த எல்லா பழைய நம்பிக்கைகளை விட்டு வெளியே வர சொல்கிறார். pour croire seulement ஒரே ஒரு கடவுளை மாத்திரம் அவர் அவர் ஆராதிக்க கூப்பிடுகிறார். à un Dieu, ஒரே ஒரு கடவுள், mais l'unique, அவர் மட்டும் கடவுள், le véritable. அவர் உண்மையுள்ள கடவுள். Parce qu'ensuite, ce qui est important dans cette dimension que Abraham a entendu la voix de Dieu, ஆபிரகாமுடைய கதையில் வேற என்ன முக்கியம் என்றால் ஆண்டவருடைய குரலை கேட்டது மாத்திரம் கிடையாது. quand Moïse fait sortir le peuple d'Égypte, மோசே வந்து எகிப்தியர் விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகும்பொழுது et qui sont devant le mont Sinaï, அவர்கள் சீனாய் மலைக்கு முன்பதாக நிற்கும் பொழுது au moment où ils reçoivent la loi, அந்த நேரத்தில் 10 கட்டளைகளை அவங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது le texte dit வசனம் சொல்லுகிறது qu'ils ont entendu des voix. அவர்கள் சத்தத்தை கேட்டார்களாம். Et que cette voix qu'ils ont entendue, இந்த குரல் அவர்கள் கேட்ட இந்த குரல் elle était à l'intérieur d'eux-mêmes, à l'intérieur en eux-mêmes. அவர்களுக்குள்ள அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்களாம். Et est-ce qu'il y a un Dieu comme lui அவரை போல ஒரு தெய்வம் இருக்கா? où vous avez pu entendre la voix? அவரை போல பேசுகிற தெய்வம், அவருடைய குரலை கேட்கிற மாதிரி வேற யாராவது இருக்காங்களா? Dans toute l'histoire d'Israël, où tout d'un coup il y a ces confrontations, où tout d'un coup ils adoraient des idoles des autres nations, இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நாங்கள் படிக்கும்போது திடீரென இஸ்ரவேல் ஜனங்க விக்கிரகங்களை வழிபட ஆரம்பிச்சாங்க.
Chaque fois, les prophètes, ils prophétisaient, ils disaient, mais est-ce que vos idoles, elles vous entendent? ஒவ்வொரு முறை தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொல்வாங்களா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்களுடைய விக்கிரகங்களுக்கு கேக்குறதா? Est-ce que ces idoles vous parlent? இந்த விக்கிரகங்கள் உங்களோட பேசுகிறதா? Et tout d'un coup, il y a une forme de croyance அப்போ அதுல ஒரு நம்பிக்கை வருகிறது. où tout d'un coup, les gens peuvent croire en quelque chose அதுல ஜனங்கள் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறாங்க. qui leur parle jamais ஆனா அந்த காரியம் அவர்களோட பேசல. et qu'au fond est dans l'incapacité de les écouter. அந்த அந்த சிலை அந்த அந்த விக்கிரகத்தை அவங்களால கேட்க முடியும். Mais Abraham, ஆனால் ஆபிரகாம் il nous montre le chemin de la foi. அவர் விசுவாசத்தின் வழியை காட்டுகிறார். Où il dit, ah, j'ai entendu ce Dieu unique me parler. இந்த ஒரு உண்மையான கடவுள் என்னோட பேசினதை நான் கேட்கிறேன் என்று Et சொல்கிறார். il me dit, suis-moi. அவர் சொல்கிறார் உன்னுடைய தேசத்தை விட்டு வா என்று. Quitte cette manière de croire. இந்த பழைய வழிபாடுகளை விட்டு வெளியே வா. Mais je t'appelle à me faire confiance juste à moi. உன்னுடைய அழைப்பு என்றால் என்னை மாத்திரம் நம்பி வருவதே உன்னுடைய அழைப்பு. À moi maintenant qui te parle. நான் உன்கிட்ட பேசுகிற உண்மையான கடவுள் என்னை மட்டும் நீ நம்பி வெளியே வா. Et Abraham devient, par son obéissance à Dieu, ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் le père de tous les croyants. அவன் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறுகிறான். Et l'Éternel va dire qu'à travers son obéissance, அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாய் il bénira à travers lui les peuples. அவன் மூலமாய் अनेक ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர். Il bénira à travers lui les nations. அவன் மூலமாய் ஆண்டவர் अनेक தேசங்களை ஆசீர்வதிப்பார். Et je bénirai toutes les familles de la terre. ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுற அளவுக்கு ஆண்டவர் மாத்தினார். Celui qui te bénit, je bénis. உன்னை ஆசீர்வதிக்கிறவனே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். Celui qui te maudit, je maudis. உன்னை சபிக்கிறவனே ஆண்டவர் சபிப்பார் என்று ஆண்டவர் சொல்றார். Et Abraham, ainsi lui qui part de l'Irak, l'Iran, environ dans ces régions, அப்போ ஆபிரகாம் இந்த ஈராக்கை விட்டு வெளியே வருகிறார். marche avec Dieu, ஆண்டவரோட நடக்கிறான். expérimente la présence de Dieu, அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறான். apprend à lui faire confiance. அவன் ஆண்டவருக்கு தன்னுடைய முழு விசுவாசத்தை வைக்க அவன் கற்றுக்கொள்கிறான். Et il reçoit cette promesse இந்த வாக்குத்தத்தங்களை அவன் பெற்றுக்கொள்கிறார். qu'il aura une descendance. அவனுக்கு ஒரு சந்ததி உருவாகும் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறார். Et qu'à travers cette descendance, அந்த சந்ததியின் மூலமாய் eh bien, un peuple est appelé à naître. ஒரு ஜனக்கூட்டம் அதன் மூலமாய் பிறக்கும். C'est là qu'ensuite la promesse est réalisée avec Isaac. ஈசாக்கின் மூலமாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. Ensuite, Isaac a eu Jacob. அதுக்கப்புறம் ஈசாக் யாக்கோபை பெற்றான். Et Jacob a eu ses 12 fils. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பெற்றான். Et à travers ses enfants, eh bien, la nation d'Israël est née. அந்த பிள்ளைகள் மூலமா இஸ்ரவேல் பிறந்தது. Et ce qui est intéressant par rapport à Israël, இஸ்ரவேல் குறித்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் où Dieu lui dit, ah ben ici-bas sur cette terre, eh bien tu recevras un lieu pour vivre, une terre qui sera à toi. Je vais te la donner comme un héritage. ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உனக்கு இந்த உலகத்தில் ஒரு இடத்தை நான் உண்டாக்குவேன். அது உன்னுடைய வாக்குத்தத்தப்பட்ட ஒரு தேசமா இருக்கும். Et c'est là que Abraham continue de marcher avec l'Éternel அப்போ ஆபிரகாம் ஆண்டவரோட நடந்து கொண்டு வரான். et voit de ses yeux அவனுடைய கண்களால பார்க்கிறான். cette terre que l'Éternel va donner à cette nation. அந்த இடத்தை இந்த ஜனக்கூட்டத்துக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற இந்த தேசத்தை அவன் கண்களால பார்க்கிறான். Et aujourd'hui, si tu regardes la carte du monde, இன்னைக்கு நீங்க உலகத்தின் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா elle ne se prend pas sur un globe, mais sur une carte où le monde est dessiné. அந்த மேப் இருக்கிறத பார்த்தீங்கன்னா C'est-à-dire à gauche, il y a l'Amérique, இடது பக்கத்துல அமெரிக்கா இருக்கு, ensuite il y a l'Europe, யூரோப் இருக்கு, l'Afrique, ஆப்பிரிக்கா இருக்கு, ensuite il y a l'Asie, ஏசியா இருக்கு, et puis encore plus loin, il y a l'Australie. Okay? ஆஸ்திரேலியா அந்த சைடுல இருக்கு. Et si tu regardes Israël, où il est, இஸ்ரேல் எங்க இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ben on réalise qu'il est au centre du monde. நாங்க பார்க்கிறோம் அது உலகத்தின் நடுவுல இருக்குது. Amen. Que Israël est au centre du monde. இஸ்ரேல் வந்து உலகத்தின் நடு பகுதியில இருக்கு. Et qu'en fait, le désir de Dieu, ஆண்டவருடைய
விருப்பம் என்னவென்றால் Et tous les prophètes de l'Ancien Testament en parlent, hein, எல்லா பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் பேசுறாங்க. que Israël est le peuple choisi de l'Éternel இஸ்ரவேல் வந்து தேவனால தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமா இருக்கு. et qu'à travers Israël devenait venir comme la lumière des nations. இஸ்ரவேல் மூலமாய் உலகத்தின் வெளிச்சம் வரணும் என்று தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. Amen. Mais ce qui est important par rapport à ça, et c'est sur ça que j'aimerais venir ce matin, இது குறித்து முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த காலையில பார்க்க போகிறோம். c'est quand Abraham a marché sur cette terre, ஆபிரகாம் இந்த தேசத்துல நடக்கும் பொழுது il a bien compris que la descendance qu'il était appelé à avoir, அவன் வந்து அந்த சந்ததி பார்க்க வேண்டிய சந்ததி யார் என்றால் c'était pas la descendance physique d'Isaac, அது வந்து மாம்சமான ஒரு சந்ததி கிடையாது. la terre que Dieu voulait lui promettre. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த தேசம் Abraham a compris que c'était pas cette terre ici-bas où Israël aujourd'hui habite. அது வெறும் ஒரு மாம்சமான ஒரு தேசம் மாத்திரம் கிடையாது. C'est juste des choses matérielles qui montrent les réalités spirituelles. இது எல்லாமே வெறும் ஒரு மாம்சத்துல வெளிப்படுகிற ஒரு ஆவிக்குரிய விஷயமா இருக்கு. Et qu'en fait, Abraham marchait ஆபிரகாம் தேவனோட நடந்தார். pour atteindre la patrie céleste. அந்த பரலோக அந்த ஆவிக்குரிய பரலோகத்துக்குள்ள போறதுக்காக தான் ஆண்டவர் இந்த ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். Amen. Amen. Et c'est ça qui est important pour moi aujourd'hui et que j'aimerais vous transmettre pour vous aussi aujourd'hui. இதுதான் எனக்கு முக்கியம், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். C'est prendre exemple à Abraham, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க கத்துக்கொள்ள வேண்டும். qui n'avait pas des attentes ici-bas sur cette terre, அவனுக்கு இந்த உலகத்துல அவன் விஷயங்களை எதிர்பார்க்கவில்லை. mais qui a marché avec Dieu, ஆனா ஆண்டவரோட நடக்கணும். qui a poursuivi sa marche avec Dieu. ஆனாலும் அவன் ஆண்டவரோட நடந்து அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தை முடித்தான். Et puis que c'est pas les promesses d'ici-bas qui l'attend, அவனுக்கு மாம்சத்துல வெளிப்படவில்லை ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள். mais c'était la promesse de la patrie céleste. ஆனா பரலோகத்தின் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். Et quand il a quitté sa terre, அவன் இந்த உலகத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் qu'il a commencé de marcher, அவனுடைய தேசத்தை விட்டு அவன் வேற அவனுடைய அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை நோக்கி போகும் பொழுது et ben c'était pour marcher vers cette patrie qui est céleste. அவன் உண்மையா போன இடம் வந்து அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். Et durant toute sa marche ici-bas sur cette terre, இந்த உலகத்துல அவன் நடந்த முழு அந்த நடை நேரத்துல Dieu a éprouvé son cœur. ஆண்டவர் அவனுடைய இதயத்தை பார்த்தார். Il voulait voir jusqu'où Abraham அவனுடைய இதயத்தை அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். எவ்வளவு தூரம் இவன் விசுவாசிக்கிறான் என்று. était prêt à obéir à Dieu, அவன் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ரெடியா இருக்கிறான் என்று பார்த்ததுக்கு. mais que l'obéissance est liée aussi à l'amour qu'il porte pour Dieu. அந்த கீழ்ப்படிதல் அந்த விசுவாசத்துக்கு மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் மேல அவன் எவ்வளவு அன்பா இருக்கிறான் என்று காண்பிக்கிற ஒரு விஷயம். Abraham, ஆபிரகாம், jusqu'où tu es prêt à obéir? நீ எவ்வளவு தூரம் நீ எனக்காக கீழ்ப்படிய போகிறாய்? Abraham, ஆபிரகாம், jusqu'où tu es prêt à m'aimer? எவ்வளவு தூரம் என்னை நேசிக்க நீ ஆயத்தமா இருக்கிறாய்? Vous savez, dans l'église, உங்களுக்கு தெரியுமா, சபையில on peut être des chrétiens d'apparence. நாங்க வெளிப்பிரகாரத்திலே கிறிஸ்தவர்களா இருக்கலாம். On peut bien sourire, நாங்க சிரிக்கலாம், on peut bien louer le Seigneur, நாங்க நல்ல ஆண்டவரை ஆராதிக்கலாம். mais la vérité de nos cœurs, ஆனா என்னுடைய இதயத்தின் உண்மையான நிலை il n'y a que Dieu réellement qui peut la voir et la connaître. ஆண்டவர் மாத்திரம்தான் அந்த நிலையை பார்க்க முடியும். Et des fois, je pense que Dieu fait ça avec chacun d'entre nous. சில நேரம் ஆண்டவர் எங்களோட மூலமா பண்ணுகிறார் இந்த விஷயத்தை. Dieu nous met à l'épreuve. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில சில நேரம் சோதனைகளை அனுமதிக்கிறார். Dieu nous met dans une difficulté ஒரு கஷ்டத்துக்குள்ள எங்களை அனுமதிக்கிறார். pour voir à l'intérieur de toi ஏன்னா உண்மையா உங்களுடைய இதயத்தை சோதிக்க. quelle est la vérité de ta foi, உங்களுடைய விசுவாசத்தின் உண்மை ஏது? quelle est la vérité de ton cœur. உங்களுடைய இதயத்தின் உண்மை ஏது? Amen. Abraham, il avait un problème ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. et il aimait sa femme Sarah. அவனுடைய மனைவியை ரொம்ப நேசிச்சான். Il l'aimait de tout son cœur. அவனுடைய முழு இதயத்தோட அவரை நேசித்தான்.
Mais il y avait un problème. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, Sarah était stérile. சாராக்கு மலடியா இருந்தார். Et au moment où il quitte la maison de son père pour suivre Dieu, அவன் எப்போ தன்னுடைய தகப்பனின் வீட்டு விட்டு ஆண்டவரை நோக்கி சென்றானோ, il reçoit cette promesse. அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. Je vais te donner un héritier. உனக்கு நான் ஒரு சந்ததியை உருவாக்குவேன். Et l'héritier, ce ne sera pas Eliezer, hein, l'intendant de ses biens, இந்த இந்த சந்ததி வந்து எலியாசர் மாத்திரம் கிடையாது. mais je vais te donner un fils. உனக்கு நான் ஒரு மகனை கொடுப்பேன். Et ce qui est magnifique dans cette promesse, இந்த வாக்குத்தத்தத்தின் அழகு என்னவென்றால், c'est que Dieu se révèle à Abraham ஆண்டவர் தம்மை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தும் பொழுது vraiment comme le Tout-Puissant, மகத்துவமான தேவனா வெளிப்படுத்துகிறார். comme le Dieu qui est Et c'est là qu'Abraham il dit, ok Seigneur, je veux bien, mais je commence à devenir vieux. அப்ப ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவரே எனக்கும் விருப்பம் தான், நான் எனக்கு கொஞ்சம் வயசு போயிடுச்சு. Ma femme est vieille. இந்த மனைவி கிழவி Elle est vieille, mais toujours magnifique. கிழவியா இருந்தாலும் அழகா இருக்கா. Mais le problème, ஆனா பிரச்சனை என்ன? c'est que tout le fonctionnement pour donner la vie, அந்த வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கு ஜீவனை கொடுக்கிற அந்த கர்ப்பப்பை à cause de la vieillesse, அவளுக்கு வயசானதுனால la Bible nous dit qu'il y avait comme déjà un peu la mort. அதுல மரணம் இருந்தது. Amen. Mais Dieu a continué de croire dans la promesse. Abraham, excuse-moi. Abraham a continué de croire dans la promesse. ஆபிரகாம் ஆனால் அந்த விசுவாசம் அவன் அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் வைத்தான். Amen. Et dans son vieil âge, அவனுடைய முதிர்ந்த வயதில் environ une centaine d'années, ஒரு 100 வயசு கிட்ட son épouse, je ne sais plus par que je crois 80, 90 ans, comme c'est 80 ans qu'elle avait. வயசு அவனுடைய மனைவி 90 வயசோ எனக்கு ஞாபகம் இல்லை. Tout d'un coup, le miracle vient. திடீர்னு ஒரு அற்புதம் வருகிறது. Et Sarah சாராளுக்கு est enceinte. அவள் கர்ப்பமானாள். Et après 9 mois, 9 மாசத்துக்கு அப்புறம் elle enfante la promesse. அவள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிறக்க பண்றாள். Amen. Et là, c'est quelque chose qui est vraiment important pour nous en tant que croyants. இது வந்து நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. Nous avons un Dieu de miracles. நாங்கள் வணங்கும் தேவன் அற்புதத்தின் தேவன். Amen. Nous avons un Dieu qui fait des miracles. நாங்கள் வணங்கும் தேவன் அற்புதங்களை செய்யும் தேவன். Et ce qui est intéressant, c'est que là, il nous montre Dieu qu'il est réellement Dieu. இதுல ஆண்டவர் காட்டுறாரு தான் உண்மையாக தெய்வமா இருக்கிறார் என்று. Oui, d'une manière humaine. ஆனால் மனுஷத்துவமா அவர் காட்டுறாரு. Elle peut pas enfanter. அவளால பிள்ளை பெற முடியாது நார்மலி. D'une manière humaine, elle est incapable de porter la vie, Sarah. ஒரு மனுஷியா அவளால இந்த பிள்ளையை அவள பெற்று எடுக்க முடியாது. Mais Dieu se révèle comme être supérieur. ஆனால் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வமா தம்மை வெளிப்படுத்துகிறார். Il se révèle comme le Dieu qui a créé le ciel et la terre. அவர் தம்மை இந்த உலகத்தை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தரா தம்மை வெளிப்படுத்துகிறார். Oui, les lois naturelles disent qu'elle peut pas enfanter. ஆம், இந்த உலகத்தின் காரியங்களை சொல்லலாம், இந்த உலகத்தின் சட்டங்களை சொல்லலாம், இவளால பிள்ளை பெற முடியாது என்று. Mais Dieu vient avec sa loi spirituelle ஆனா ஆண்டவர் தன்னுடைய ஆவிக்குரிய சட்டத்தோட வருகிறார். et fait le miracle. அவர் அற்புதத்தை செய்கிறார். Amen. Et comment le miracle a pu se réaliser? இந்த அற்புதம் எப்படி வெளிப்பட்டது? Parce que Abraham ஆபிரகாம் a fait une chose. ஆபிரகாம் ஒரு விஷயம் பண்ணான். Il s'est mis à genoux. அவன் முழங்கால் படியிட்டு, Mes yeux என்னுடைய கண் n'arrivent pas à croire, என்னால நம்ப முடியவில்லை என் கண்களால. mais mon cœur décide de croire. ஆனா என் இதயம் உம்மை நம்ப அது தீர்மானிக்கிறது. Si je regarde avec mes yeux, என்னுடைய கண்களால நான் பார்த்தால் j'arriverai pas à croire. என்னால நம்ப முடியாது. Alors il a regardé à Dieu, அப்ப ஆண்டவரை நோக்கி பார்த்தார். il a cru dans la parole de Dieu, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பினான். il a cru que Dieu accomplirait ce qu'il avait promis. அவன் விசுவாசித்தான், ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன் என்று. C'est pas par ma propre force, என்னுடைய பலத்தினால் அல்ல, parce que moi je suis vieux, ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு.
Ma femme est vieille. என்னுடைய மனைவி வயசாயிடுச்சு. On n'arrive plus. எங்களால முடியவில்லை. Mais je crois que toi, tu peux le faire. ஆனா உங்களால முடியும். Amen. Et Dieu a répondu என் ஆண்டவர் சொன்னாரு, à la faiblesse, j'ai envie de dire, d'Abraham. ஆண்டவர் ஆபிரகாமின் அந்த பலவீனத்துக்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்தார். L'apôtre Paul nous dit dans les Écritures, அப்போஸ்தலன் பவுல் சொல்றான் அவருடைய வசனத்துல, c'est lorsque je suis faible நான் பலவீனமா இருக்கும் பொழுது que je deviens fort. நான் பலவானாய் மாறுகிறேன். Et c'est dans ma propre faiblesse என்னுடைய பலவீனத்தில் que Dieu se révèle comme puissant. அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். Amen. Amen. Et la seule chose qui est importante que Abraham nous communique ce matin, ஆபிரகாம் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலையில ne regarde seulement à la parole ஆண்டவருடைய வசனத்தை மாத்திரம் நீ நோக்கி பார். et à la promesse ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நீ நோக்கி பார். et non aux circonstances. உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காத. Amen. Mais Dieu vient encore plus loin. ஆண்டவர் இன்னும் பூரணமாய் வருகிறார். On pourrait dire, waouh, super Abraham, comme il a eu sa foi. நாங்க நினைக்கலாம் ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்தின்படி அவருக்கு கிடைச்சதுன்னு நாங்க யோசிக்கலாம். Il pourra vivre longtemps, heureux. அவன் நிறைய வருஷமா சந்தோஷமா இருக்கலாம்னு நாங்க யோசிக்கலாம். Mais il y avait encore un dernier test. ஆனா இன்னொரு சோதனை அவனுக்கு வந்தது. C'est bien Abraham, tu as eu foi. ஆபிரகாம், உன்னுடைய விசுவாசம் உனக்கு நல்லதா வந்தது. Tu as toujours cru en Dieu. நீ எப்பவுமே ஆண்டவரை விசுவாசித்தாய். Mais il y avait un autre test. ஆனா இன்னொரு சோதனை. Entre ton fils உன்னுடைய பிள்ளை et moi, எனக்கும் உன்னுடைய பிள்ளைக்கும் நடுவுல lequel tu aimes le plus? யாரை நீ அதிகமாய் நேசிக்கிறாய்? Ton cœur. உன் இதயம். Entre les deux, qui tu préfères? ரெண்டுல யாரை கூட பிடிக்கும் என்று. Abraham. ஆபிரகாம். Oui. Il répond oui, je suis là. ஆபிரகாம், ஆம் நான் நிக்கிறேன் ஆண்டவரே சொல்றான். Me voici. நான் நிக்கிறேன் ஆண்டவரே உனக்காக. Yeah, il connaît ce Dieu qui parle. Hein? அவனுக்கு அந்த ஆண்டவர் பேசுகிற ஆண்டவரே தெரியும். Hé, ton fils là, oui. உன்னுடைய பிள்ளையா? எடுத்து வாருங்க ஆண்டவரே. C'est ton fils là que tu aimes tant. நீங்க நேசிக்கிற இந்த மகன். Oh oui, Dieu, j'ai mon fils que j'aime tant. ஆபிரகாம் பார்த்து சொல்றான், உன்னுடைய நீ நேசிக்கும் மகன் என்று. ஆபிரகாம் சொல்றான், என்னுடைய மகன் தான். Ah oui, il est le fruit de ta promesse, Seigneur. ஆம், இவன் தான் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் பலன். Oh, qu'est-ce que je l'aime. அவனை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்று. Oh, qu'est-ce que je l'aime, il fait la joie de ma vie. இவன் தான் என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் என்று ஆபிரகாம் சொல்லுகிறான். Et depuis qu'on a un fils, Sarah est... Oh, ma femme, elle a connu la puissance d'enfanter. என்னுடைய மனைவி அந்த கற்பத்தின் அந்த வல்லமை அவள் தெரிந்து கொண்டாள். Elle a connu la joie d'enfanter. அவளுக்கு அந்த கற்பத்தின் சந்தோஷத்தை அவள் அனுபவித்தாள். Oh oui, Dieu, mon fils que j'aime de tout mon cœur. ஆம் ஆண்டவரே, என்னுடைய மகன் நான் ரொம்ப நேசிக்கிறேன், என்னுடைய ஒரே பேரான குமாரன். Et Dieu dit, ok, ஆண்டவர் சொல்றார், ஓகே, ben, j'aimerais que ton fils, எனக்கு உன்னுடைய மகன் வேணும். tu le sacrifies sur l'autel அவனை நீ பலிபீடத்தில் பலியிட வேண்டும் என்று. et que tu me le donnes. அவனை எனக்காக நீ கொடுக்க வேண்டும் என்று. Et là, pour la vie d'Abraham, அப்ப ஆபிரகாமுக்கு அந்த நேரத்துல le combat a commencé. அப்போதான் அவனுடைய உண்மையான போராட்டம் ஆரம்பித்தது. Comment c'est possible que Dieu me demande de donner mon fils? எப்படி ஆண்டவர் இந்த மகனை கொடுக்க அவர் கேட்கலாம்? Lui qui était la promesse. அவன்தானே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். Et le combat de l'amour அப்பதான் அந்த அன்பின் அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறது. a frappé dans son cœur. அவனுடைய இதயத்தில் ஆரம்பிக்கிறது. Oui, Seigneur, je t'aime ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். et je vais t'obéir. உமக்கு நான் கீழ்ப்படிகிறேன். Et le texte nous dit dans l'Épître aux Hébreux நீங்க எபிரேயருடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா, que Abraham croyait. ஆபிரகாம் விசுவாசித்தான். Et c'est ça qui est intéressant, c'est qu'il l'avait encore jamais vu. அவன் பார்க்காமலே விசுவாசித்தான்.
Il n'avait jamais entendu une histoire comme ça, அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டது கூட கிடையாது. mais il a dit, ஆனா அவன் சொன்னான், je vais le tuer, je vais le tuer, le sacrifier, நான் அவனை பலிபீடத்தில் பலியிட போறேன் அப்படின்னு அவன் சொன்னான். mais Dieu a la puissance ஆனா ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு. de lui redonner la vie. இவனுக்கு திரும்பவும் ஜீவன் கொடுக்க ஆண்டவரால முடியும். Et il vient, அப்ப வரான், il marche avec son fils jusqu'à l'autel, அவருடைய மகனோட அந்த ஹோட்டல் வரைக்கும் அந்த பலிபீடத்தில் வரைக்கும் நடக்கிறான். et au moment où Isaac est sur l'autel, அப்ப ஈசாக்கை அந்த பலிபீடத்தில் வைக்கும் பொழுது que Abraham prend le couteau pour égorger son fils, ஆபிரகாம் கத்தி எடுத்து அவனுடைய மகனை வெட்டுறதுக்கு போற டைம் இல்ல. l'ange de l'Éternel arrive, கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். toujours au rendez-vous, டைமுக்கு வந்து நின்றான். toujours au bon moment. அந்த கரெக்டான நேரத்துல வந்து நின்றான். Ah, il intervient. அவன் வந்து Il lui prend la main, il lui dit arrête. அந்த கையை பிடித்து நிறுத்து என்று சொல்றான். Et qu'est-ce que le texte dit maintenant? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது இப்போ? Maintenant, இப்போ Dieu ஆண்டவர் sait que tu l'aimes plus que ton fils. இப்ப ஆண்டவருக்கு தெரியும் நீ உன்னுடைய மகனை விட ஆண்டவரை நேசிக்கிறாய் என்று. Il savait que l'amour que Abraham portait pour l'Éternel, pour Dieu, அவருக்கு தெரியும் ஆபிரகாம் ஆண்டவருக்கு மேல வச்சிருந்த அந்த விசுவாசம், அந்த அன்பு était vrai, அது உண்மையா இருந்தது. était authentique. அது உண்மையான ஒரு அன்பா இருந்தது. Quand Abraham அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு. tu es l'amour de ma vie, நீரே என்னுடைய வாழ்க்கையின் அன்பா இருக்கிறீங்க. eh bien Dieu et Abraham அப்ப ஆண்டவரும் ஆபிரகாமும் savent que c'est vrai. அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் இது உண்மையான விஷயம். Amen. Amen. Et c'est ce que l'Éternel veut faire avec ta vie. இதுதான் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கை மூலமா பண்ண விரும்புகிறார். Il veut t'amener sur le chemin avec lui. அவருடைய வழியில உங்களை கொண்டு போக விரும்புகிறார். Il veut se révéler comme un Dieu de miracles dans ta vie. உங்களுடைய வாழ்க்கையில தம்மை அற்புதத்தின் தேவனாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். Il va te mettre à l'épreuve pour éprouver ta foi. உன்னை அநேக நேரத்துல சில சோதனைக்குள்ளாக அனுமதிக்கிறார் உன்னுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்க. Il va comme presser les entrailles de ta vie உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா அந்த எலும்புகளை அப்படியே மடக்கி கொண்டு போற மாதிரி இருக்கும். pour connaître la vérité de ce qu'il y a à l'intérieur de toi உனக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையை பார்ப்பதற்காக. et de connaître ton amour உன்னுடைய அன்பை அவர் தேர்ந்து que tu as pour le Christ. கிறிஸ்துவுக்காக நீ வைத்திருக்கும் அன்பை Amen. அறிந்து கொள்ள. Et Jésus va dire à la femme samaritaine அப்ப இயேசு இந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், que les vrais adorateurs, உண்மையான ஆராதிக்கிற ஆட்கள் யாருன்னா ils adorent en esprit et en vérité. அவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறவர்கள். Et je crois que c'est important quand on dit en vérité, நாங்கள் சத்தியத்தை உண்மையா என்று சொல்லும் பொழுது je viens pas juste à l'église pour faire plaisir à quelqu'un. நாங்கள் சபைக்கு வரது வெறும் ஆட்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மாத்திரம் கிடையாது. Nous venons à l'église parce que nous aimons l'Éternel. நாங்க சபைக்கு ஏன் வருகிறோம்? ஏன்னா ஆண்டவரை நேசிக்கிறோம். Nous venons à l'église parce que notre amour pour le Christ est authentique. நாங்க எதுக்கு சபைக்கு வருகிறோம்? ஏன்னா எங்களுடைய கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையான அன்பு. L'amour que nous portons pour Jésus, il est vrai. கிறிஸ்துவுக்கு நாங்க வைத்திருக்கும் அன்பு உண்மையான அன்பு. Amen. Alléluia. Et cette œuvre, il veut qu'on puisse la faire ensemble. இந்த கிரியைகளை நாங்க ஒன்றா செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Et c'est là que le christianisme n'est pas juste le Dieu des Blancs. இதுல தான் ஆண்டவர் வந்து வெறும் வெள்ளைக்கார கடவுள் கிடையாது. Amen. Je suis toujours en Suisse. நான் இன்னும் சுவிட்சர்லாந்துல தான் இருக்கிறேன். Dieu m'a pas demandé de quitter la Suisse. ஆண்டவர் என்னை சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியே வர சொல்லல. En fait, moi, je voulais quitter la Suisse நான் விரும்பினேன் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியே வர. quand j'avais 20 ans. எனக்கு 20 வயசு இருக்கும்போது Je voulais quitter la Suisse, je voulais aller habiter au Canada. Voilà. சுவிட்சர்லாந்துல இருக்கும்போது நான் 20 வயசுல நான் நினைத்தேன் சுவிட்சர்லாந்து விட்டு கனடாக்கு போறேன் என்ன மாதிரி. Et Dieu m'a dit non, tu restes en Suisse. ஆண்டவர் சொன்னார் நீ இங்கே இரு மகனே. Et dans ma marche avec le Seigneur, அப்ப நான் ஆண்டவர் நடக்கிற டைம்ல un jour il m'appelle et je suis pasteur d'une église. என்னை வந்து ஆண்டவர் அழைத்தார் ஒரு பாஸ்டராக வரும்படியா ஊழியக்காரராக வரும்படியா. Je ne connais pas les raisons pour lesquelles vous êtes ici en Suisse. எனக்கு தெரியாது
pourquoi vous avez quitté votre pays, le Sri Lanka. எதுக்காக நீங்க ஸ்ரீலங்கா விட்டு இந்த தேசத்துக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. Mais en fait, j'ai envie de dire, peu importe qu'on soit Sri Lankais, Suisse, Allemand, Italien, Indien ou autre. ஆனா யாரா இருந்தாலும் நாங்க ஸ்ரீலங்கா இருந்தாலும் சுவிஸா இருந்தாலும் இத்தாலியன் ஜெர்மனா இருந்தாலும் On fait ensemble dans la même foi dans le Christ. நாங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றே எங்களுடைய விசுவாசம் ஒன்று. Nous persévérons et nous marchons நாங்க சேர்ந்து நடக்கிறோம், நாங்க சேர்ந்து நாங்க எல்லாவற்றையும் சகித்து நாங்க போகிறோம். pour attendre cette patrie céleste. நாங்கள் இந்த பரலோகத்துக்கு எதிராக நாங்க இந்த பரலோகத்துக்கு போறதுக்காக எல்லாரும் சேர்ந்து நாங்க நடக்கிறோம். Amen. Et que cette bonne nouvelle de l'évangile doit être répandue dans toutes les nations. இந்த சுவிசேஷம் எல்லா தேசத்துக்கும் புறப்பட வேண்டும் என்று நாங்கள் சேர்ந்து நாங்கள் ஆண்டவருக்காக வேலை செய்கிறோம். Et que les nations viendront adorer le roi d'Israël. எல்லா தேசங்களும் வந்து இந்த இஸ்ரவேலின் ராஜாவை வணங்குவதற்காக வரும். Et qu'ensemble on sera comme une grande famille. எல்லாரும் ஒன்றாக ஒரே குடும்பமா நாங்க இருக்கிறோம் என்றுக்காக. Une grande famille où nous avons le même père, ஒரு பெரிய ஒரு குடும்பம், ஒரே ஒரு தகப்பனோட, le même grand frère. ஒரே அண்ணன் கூட. Amen. Et nous faisons partie de tous la même famille. நாங்க எல்லாரும் ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள. Alléluia. Et c'est ça que nous devons montrer au monde, இதுதான் நாங்க இந்த உலகத்துக்கு நாங்க காண்பிக்க வேண்டும். que même avec la différence de couleur de la peau, இந்த கலர் வந்து டிஃபரண்டா இருந்தாலும் nous avons le même Dieu. எங்களுக்கு ஒரே கடவுள் உண்டு. Celui qui a créé le ciel et la terre. அந்த உலகத்தை படைத்த தேவன். Et quand le monde va voir que nous sommes ensemble en train de louer et adorer Dieu, இந்த உலகம் நாங்க எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவை ஆண்டவரை நாங்கள் வணங்குறதை அவங்க பார்க்கும் பொழுது et que l'amour commun que nous portons pour le Christ, எங்களுடைய அன்பு ஆண்டவருக்கு கிறிஸ்து மேல வச்சிருந்த அந்த அன்பு ஒன்றா இருக்கிறதை பார்க்கும் பொழுது et que l'amour que nous pouvons avoir les uns envers les autres, இந்த அன்பு வந்து ஒருத்தர் நாங்கள் கவனிக்கிறது நேசிக்கிறதை பார்க்கும் பொழுது eh bien le monde saura இந்த உலகத்துக்கு தெரிய வரும் que nous sommes les disciples du Christ. நாங்கள் கிறிஸ்துடைய சீஷர்கள் என்று. Amen. ஆமென். Et mon cœur est ouvert என்னுடைய இதயம் திறக்கப்பட்டது à pouvoir être ensemble. நாங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு. C'est pour ça que je crois que ce matin, le fait que je prêche ici, அதனாலதான் இந்த காலை வேளையில நான் இங்க பிரசங்கம் பண்றது. c'est au-delà d'une envie humaine, இது வந்து மனுஷ விருப்பத்தை அப்பாற்பட்டது. mais c'est la volonté de Dieu, இது கர்த்தருடைய சித்தம். qu'on se connaisse. நாங்க ஒருவரை தெரிஞ்சுக்கணும். Amen. Après, je terminerai encore sur ça par rapport au niveau de nos cultures, le fait qu'on est encore ici-bas sur cette terre. நாங்க வந்து எங்களுடைய கலாச்சாரம் இங்க உலகத்துல இருக்கும்போது En créant les nations, quand Dieu a créé les nations, ஆண்டவர் இந்த தேசங்களை உருவாக்கும் பொழுது eh bien dans chaque nation, il y a une culture. ஒவ்வொரு தேசத்துக்குள்ள ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. Eh bien, je crois que dans chaque culture, il y a la beauté de Dieu. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய அழகு இருக்கு. Amen. Et qu'à travers, dans ma relation avec vous, j'apprends à connaître Dieu de manière différente. Amen. Dans votre culture. நான் உங்களை தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நான் வந்து ஆண்டவரை குறித்து நான் தெரிஞ்சு கொள்றேன் உங்களுடைய கலாச்சாரத்துல. Et en côtoyant le Suisse, நீங்க சுவிஸ் ஆட்களோட பழகிக்க. ben, tu apprends aussi à connaître Dieu d'une manière différente. நீங்க ஆண்டவரையும் தெரிஞ்சு கொள்றீங்க வேறொரு விதமாய். உங்களுடைய கலாச்சாரத்துல. Et de pouvoir honorer nos différences. எங்களுடைய அந்த வேறுபாடுகளை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். Mais ensemble, on a un même Père, நாங்கள் சேர்ந்து எல்லாரும் ஒன்றாக எங்களுக்கு ஒரே ஒரு தகப்பன் உண்டு. une même foi, ஒரு விசுவாசம் உண்டு. et nous avons tous été abreuvés par un même esprit. எல்லாரும் ஒரே பரிசுத்த ஆவியானவரால நாங்கள் நிரப்பப்பட்டோம். Et ensemble, nous voulons révéler le Christ, சேர்ந்து நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். qui est le roi du monde. அவர்தான் உலகத்தின் ராஜா. Amen. Et que Dieu, quand il a ressuscité le Christ d'entre les morts, ஆண்டவர் வந்து கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணாங்க. eh bien Dieu a élevé son nom au plus haut de tous les noms. ஆண்டவர் வந்து அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினார். Amen. Alléluia. J'aimerais prier pour vous. நான் உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். Alléluia. Gloire à toi. À toi soit toute la gloire, Seigneur. ஆண்டவரே உமக்கே எல்லா துதியும் மகிமையும் செலுத்துகிறோம் அப்பா. Merci, Seigneur, pour ta parole de ce matin. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி
செலுத்துகிறோம் ஆண்டவரே. Je prie, Seigneur, que la foi de mes frères et sœurs ce matin soit fortifiée. இந்த காலை வேளையில ஆண்டவரே என்னுடைய சகோதரர் சகோதரிகளுடைய விசுவாசம் பலப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. Je prie que leurs yeux ne regardent pas aux circonstances ici-bas, ஆண்டவரே அவர்களுடைய கண்கள் இந்த உலகத்துல நடக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்க்காமல் mais que leurs yeux de leur cœur puissent regarder toi, Jésus. உண்மை அவர்கள் பார்க்க நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு. Que chacun puisse être fortifié ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. dans la promesse de Dieu. உம்முடைய விசுவாசத்தில் வாக்குத்தத்தத்தில் ஆண்டவரே நீங்க பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Et merci, Seigneur, pour l'amour que chacun porte pour toi. இவர்கள் ஒவ்வொருவருடைய அன்பு உண்மையில வச்சிருக்கிற அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. Fais, Seigneur, que cet amour puisse être comme purifié. இந்த அன்பை நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Que les choses de la vie, Seigneur, viennent pas prendre le dessus. இந்த வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் அந்த அன்பை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். Mais que notre amour pour toi soit plus grand que notre amour pour le monde. ஆனா இந்த உலகத்தின் அன்பை விட உண்மையில் வைத்திருக்கிற அன்பு மேலாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Je prie, Seigneur, que ton Église puisse être libre de tout le matériel. ஆண்டவரே இந்த சபையில ஆண்டவரே உலகத்தின் காரியங்களை விட்டு உண்மையில் மாத்திரம் அன்பு செலுத்த கிருபை செய்யும். Je prie que ton Église ne soit plus dans la crainte et dans la peur de mourir. ஆண்டவரே சபை வந்து மரணத்தை குறித்தோ எந்த பிரச்சனைகள் குறித்தோ அவர் கவலைப்படாமல், Parce que toi, tu ressuscites les morts. ஏனென்றால் நீர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும் தேவன். À toi soit toute la gloire, Seigneur. உமக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். Je bénis la famille du pasteur. ஆண்டவரே ஊழியக்காரருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். Merci, Seigneur, pour tout ce que le pasteur a pu vivre avec toi. இந்த ஊழியக்காரன் ஆண்டவரே உம்மோட வாழ்ந்த விஷயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். J'aimerais honorer votre foi, உங்களுடைய விசுவாசத்தை நான் கனப்படுத்துகிறேன். la foi de votre épouse et de vos enfants. உங்களுடைய மனைவி உங்களுடைய விசுவாசத்தை உங்களுடைய பிள்ளை விசுவாசத்தை கனப்படுத்துகிறேன். Et j'ai vu que je vois pendant ce combat de foi, இந்த விசுவாசத்தின் போராட்டத்தில் நான் பார்க்கிறேன் votre cœur ne s'est jamais rebellé contre Dieu. உங்களுடைய இதயம் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பவில்லை. Vous avez continué de l'aimer. நீங்க அவரை நேசிக்க தொடர்ந்து நீங்க Vous avez continué de le louer. அவரை தொடர்ந்து ஆராதிச்சீங்க. Et je vois sur ta maman அம்மா மேல பார்க்கிறேன் vraiment une femme de foi. ஒரு விசுவாசத்தின் ஒரு தாயாய் பார்க்கிறேன். Et je crois que l'Esprit de Dieu ஆவியானவர் சொல்றாரு va venir vous donner la bénédiction உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். comme la double portion de l'Esprit. ஒரு ஆவிக்குரிய அபிஷேகத்தின் இரட்டிப்பான அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Et je vois à travers votre vie உங்க வாழ்க்கையின் மூலமா நான் பார்க்கிறேன் vraiment une onction puissante. ஒரு பயங்கரமான ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். Que quand tu élèves ta voix et que tu intercèdes, நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குரலை ஏத்தி நீங்க ஜெபிக்கும் பொழுது ça fait trembler les puissances des ténèbres. அந்த இருளின் அதிகாரங்களை அது எரித்து போடும். Alléluia, à toi soit toute la gloire. Alléluia, béni sois-tu Jésus. Béni sois-tu Seigneur. Béni sois-tu Seigneur. Alléluia, j'aimerais parler une parole pour la dame avec les lunettes. Oui, Ici. Ouais. உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். Alléluia, gloire à toi Jésus. Gloire à toi. Je vois vraiment l'amour de Dieu qui vous couvre. ஆண்டவருடைய அன்பு உங்களை கவர் பண்றதை நான் பார்க்கிறேன். Comme si c'est comme un cocon. Un cocon. ஒரு கவரை போல நான் பார்க்கிறேன். Comme la chenille qui a fait sa toile, sa chrysalide. Hein? இந்த வண்ணாத்தி பூச்சி ஆகிறதுக்கு முன்னால ஒரு இதா இருக்கும்ல, அது மாதிரி அதை சுத்தி ஒரு இது இருக்கும்ல, அது மாதிரி பார்க்கிறேன். Et un jour, cette chenille, elle se transforme, elle devient un papillon. ஆனா ஒரு நாள் அது அப்படியே ஒரு வண்ணாத்தி பூச்சியா மாறும். Un papillon qui vole. ஒரு பறக்கிற வண்ணாத்தி பூச்சியா. Qui vole dans les airs. அப்படியே பறந்து அழகா பறந்து செல்லும். Un papillon qui a 1000 couleurs. அதுக்கு நிறைய கலர், நிறைய நிறங்கள் இருக்கு. Et j'ai l'impression de voir que l'amour de Dieu vous transforme. நான் பார்க்கிறேன் ஆண்டவருடைய அன்பு உங்களை மாற்றுகிறது. Vous êtes dans une phase de transformation. நீங்க இப்போ ஒரு மறுரூபத்தில் நீங்க Il y a un jour, il y a comme ce papillon qui va sortir. ஒரு நாளைக்கு இந்த
ஃப்ளைட் பண்ணி கொண்டு போகும். Tellement de beauté, எவ்வளவு அழகா, tellement de joie, எவ்வளவு சந்தோஷமா, tellement de puissance. எவ்வளவு பவர்ஃபுல்லா Et Dieu fait une chose nouvelle en vous. புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்யும். Alléluia, amen, amen, alléluia, gloire à toi Jésus. Alléluia Seigneur. Amen, amen, amen. Vraiment que Dieu vous bénisse richement. உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen, amen. Merci.